டிஎன்இபி ஃபீல்ட் அசிஸ்டண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். யூனிட் 9 கட்டுப்பாட்டு பலகைகள் மற்றும் மின்னோட்ட அமைப்புகள். கட்டுப்பாட்டு பலகையின் முக்கிய பணி எது? மின்சாரத்தை கட்டுப்படுத்துதல். கட்டுப்பாட்டு பலகையில் பயன்படுத்தப்படும் முக்கிய சாதனம் எம்சிபி. வயரிங் முறையில் பாதுகாப்பு கருவி எது? ஃபியூஸ். வீட்டு வசதி வயரிங்கில் பொதுவாக பயன்படுத்தப்படும் முறை எது? ட்ரீ முறை. கட்டுப்பாட்டு பலகையில் மின் ஒழுங்கு அளவை காட்டுவது எது? அம்மீட்டர். சாக்கெட்டில் மின் பாய்ச்சி செல்லும் வயர் எது? பாச் வயர். வீட்டு மின்சார வயரிங்கில் தவறாமல் அமைக்கப்பட வேண்டியது எது? ஃபியூஸ். ஃபியூஸின் முக்கிய பணி என்ன? மின் காப்பு செய்தல். எம்சிபி என்பதன் விரிவாக்கம். மின்சார சுற்று முறிவு. கட்டுப்பாட்டு பலகையில் குறுகிய சுற்றை தடுப்பது எது? அனைத்தும், மேற்கண்ட அனைத்தும். ஃபியூஸ், எம்சிபி, ஆர்சிசிபி. வயரிங் செய்யும் போது பயன்படுத்தப்படும் அடிப்படை பொருள் எது? செம்பு. இரட்டை கட்ட வயரிங்கில் எத்தனை பாச் வயர்கள் இருக்கும்? 2. கட்டுப்பாட்டு பலகையில் உள்வரும் மின்சாரம் எதன் மூலம் வரும்? கேபிள். வீட்டு மின்சார வயரிங்கில் பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் எவ்வளவு? 230 வோல்ட். தொழிற்சாலைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மின் வழங்கல் முறை எது? 3 கட்ட முறை. கட்டுப்பாட்டு பலகையின் உள்ளே கேபிள்கள் செல்லும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேபிள் ட்ரங்க். மின் தாக்கம் தவிர்க்க பயன்படுத்தப்படுவது எது? எர்த்திங் வயர். வயரிங் செல்வதற்கு முன் மின்சாரத்தை துண்டிக்க பயன்படும் கருவி எது? ஐசோலேட்டர். 3 கட்ட மின் வழங்கலில் பாச் வயர்கள் எத்தனை? 3. டிஸ்ட்ரிபியூஷன் பலகையில் காணப்படும் முக்கிய பொருள் எது? எம்சிபி. வயரிங் செய்யும் போது அதிகமாக பயன்படுத்தப்படும் நிறங்கள் எவை? மேற்கண்ட அனைத்தும். நீலம், பச்சை, சிவப்பு, வெள்ளை, கருப்பு, பச்சை, சிவப்பு, மஞ்சள், நீலம். எர்த்திங் வயரின் நிறம் பொதுவாக எது? பச்சை. எம்சிபி பழுதானால் அது எதை செய்கிறது? திறந்துவிடும். குறுகிய சுற்று நேரத்தில் பாதுகாப்பாக செயல்படுவது எது? ஃபியூஸ். கட்டுப்பாட்டு பலகை அமைக்கப்படும் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும்? குளிர் மற்றும் உலர் இடம். ஃபியூஸ் உடைந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? புதிய ஃபியூஸ் பொருத்த வேண்டும். வயரிங் முறைகளில் அதிக பாதுகாப்பானது எது? கன்சீல்டு வயரிங். வீட்டு சாக்லேட்டில் எத்தனை துளைகள் உள்ளன? 3. மின்சாரத்தை அணைக்க பயன்படும் கருவி எது? சுவிட்ச். மின் கேபிள்களில் இருக்கும் உள்வெளி மூடியின் பெயர் என்ன? இன்சுலேஷன். எர்த்ரிங் செய்யப்படாத கருவியை தொடும்போது என்ன நடக்கும்? மின் தாக்கம் ஏற்படும். நியூட்ரல் வயர் எவ்வளவு மின் அழுத்தம் கொண்டது? 0. அதிக சக்தி கொண்ட கருவிகள் எதில் இணைக்கப்பட வேண்டும்? ஹெவி டியூட்டி சாக்லேட். வீட்டு மின்சாரம் வழங்கப்படுவது பொதுவாக எந்த முறை? ஏசி 3 கட்ட. கட்டுப்பாட்டு பலகையில் அதிக வெப்பம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? கேபிள் வெட்ட வேண்டும்.
வயரிங் செய்யும்போது எந்த விதிமுறை பின்பற்ற வேண்டும்? மேற்கண்ட அனைத்தும். பாதுகாப்பு விதிமுறை, மின்சார விதிமுறை, தேசிய மின்சார விதிகள். கட்டுப்பாட்டு பலகையில் பயன்படுத்தப்படும் உலோகத்தாள் எது? MS ஷீட். எர்த்திங் செய்ய பயன்படும் உலோகம் எது? செம்பு. LED குறியீட்டு விளக்கு பலகையில் எதை காட்டும்? மின்சாரம் உள்ளது என்பதை காட்டும். கட்டுப்பாட்டு பலகை பொதுவாக எத்தனை கதவுகளுடன் செய்யப்படும்? 1. வயரிங் செய்யும்போது வயர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதாமல் இருக்க எது பயன்படும்? இன்சுலேஷன் டேப். வயரிங் முறைகளில் மிகவும் பழமையானது எது? ஓப்பன் வயரிங். MCP மீண்டும் இயங்க எப்படி செய்வது? ஸ்விட்ச் ஆன் செய்ய வேண்டும். கட்டுப்பாட்டு பலகையின் உள்பகுதியில் குறைவான இடத்தில் கேபிள் இணைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேபிள் ஜாயிண்ட். வயரிங் முறையில் அதிக செலவு ஆகும் முறை எது? ஓப்பன் வயரிங். குறுகிய சுற்று ஏற்பட்டால் மின்சாரம் எப்படி பாயும்? குறைவாக. கட்டுப்பாட்டு பலகையின் உள்ளே அதிக வெப்பத்தை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? வென்டிலேஷன் ஓட்டை அமைத்தல். ஸ்விட்ச் பலகையில் பொதுவாக இருக்கும் பொருள் எது? மேற்கண்ட அனைத்தும். ஃபியூஸ், ஸ்விட்ச், சாக்லேட். வயரிங் செய்யும்போது கருவிகள் எவை தேவை? மேற்கண்ட அனைத்தும். ப்ளையர், ஸ்க்ரூ டிரைவர், இன்சுலேஷன் டேப். வயரிங் முறையில் பாட்ச் வயரிங் நிறம் பொதுவாக எது? சிவப்பு. MCP அதிக சுமை வந்தால் என்ன செய்கிறது? தானாக ஆஃப் ஆகும். எர்த்திங் செய்யப்படும் முக்கிய நோக்கம் என்ன? மின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பது. பஸ் பார் பொதுவாக எதனால் செய்யப்படும்? செம்பு. டிஸ்ட்ரிபியூஷன் பலகையில் காணப்படும் எர்த்திங் இணைப்பு எதற்காக? மின் தாக்கம் தவிர்க்க. சாக்கெட்டில் 3 துளைகளில் பெரிய துளை எதற்காக? எர்த்திங் வயர். வீட்டு மின்சாரம் பொதுவாக எந்த அடிக்கடி வழங்கப்படுகிறது? 50 ஹவர்ஸ். ஃபியூஸ் எவ்வாறு செய்யப்படும்? வெப்பத்தால் உருகும். வீட்டு வயரிங் முறையில் பொதுவாக எந்த கேபிள் பயன்படுத்தப்படும்? ட்வின் கோர் கேபிள். கட்டுப்பாட்டு பலகையின் கதவிற்கு பொருத்தப்படும் குறியீட்டு விளக்கு எதை காட்டும்? மின்சாரம் உள்ளது. MCP பழுதடைந்தால் அதற்கு பதில் பயன்படுத்தப்பது இது. ஃபியூஸ். கட்டுப்பாட்டு பலகையில் சுவிட்ச் எதற்காக? மின்சாரத்தை ஆன் ஆஃப் செய்ய. வயரிங் செய்யும்போது கேபிளின் தடிமன் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். மின்சாரம் செல்லும் அளவு, மின் அழுத்தம், கருவி வகை. எர்த்திங் செய்யாத வீட்டில் என்ன அபாயம் ஏற்படும்? மின் தாக்கம் ஏற்படும். சாக்கெட் வயரிங்கில் எப்போதும் பாட்ச் வயர் எந்த பக்கத்தில் கொடுக்கப்படும்? வலது பக்கம். ஸ்விட்ச் எந்த வயரில் இணைக்கப்படும்? பாட்ச் வயர். வயரிங்கில் அதிக மின் அழுத்தத்தை தடுப்பது எது? மேற்கண்ட அனைத்தும். ஃபியூஸ், சர்க்யூட் பிரேக்கர், MCP. எர்த்திங் ராட் பொதுவாக எவ்வளவு ஆழம் புதைக்கப்படும்?
2 மீட்டர். கட்டுப்பாட்டு பலகையில் MCP அமைக்கப்படுவது ஏன்? அதிக சுமை பாதுகாப்பு. வயரிங்கில் பயன்படுத்தப்படும் வயரின் பொருள் எது? மேற்கண்ட அனைத்தும். செம்பு, அலுமினியம். எர்த்திங் வயர் எங்கே இணைக்கப்படும்? மேற்கண்ட அனைத்தும். டிஸ்ட்ரிபியூஷன் பலகை, எர்த்திங் எலக்ட்ரோடு, சாக்கெட். டிஸ்ட்ரிபியூஷன் பலகையில் மின் அழுத்தம் அளவிட பயன்படும் கருவி எது? வோல்ட்மீட்டர். சரியான எர்த்திங் இல்லையெனில் என்ன நிகழும்? மேற்கண்ட அனைத்தும். கருவிகள் பழுதாகும், மின் தாக்கம் ஏற்படும், ஃபியூஸ் அடிக்கடி வெடிக்கும்.